தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவகரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வருகிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கும். இந்த நாளிலும் கிருபை கிடைத்தது என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பைபிள்ல யாருக்கு கிடைத்தது கிருபை? நோவாவுக்கு கிடைச்சது. நம்ம வாழ்றதும், நம்ம பிழைச்சிருப்பதும், நம்ம ஜீவிப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்தோமானாலே வீட்டுக்கு பெரிய கிருபை. போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 18:3 ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கிருபை ஆபிரகாமுக்கு இருந்தபடியினால் செல்வ சீமானாய் இருந்தார். விசுவாசத்தில் தகப்பனானார். சரீரம் செத்து போன அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு அந்த கிருபையை ஆண்டவர் தருவார். நிச்சயம் தருவார். ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அல்லவா? நோவாவுக்கு கொடுத்தார் அல்லவா? லோத்துக்கு ஆதியாகமம் 19:19 உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினேன். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். பிரியமான லோத்துக்கு கிருபை எடுத்து. மோசேக்கு யாத்ராகமம் 33:17 கர்த்தர் மோசையை நோக்கி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. உன்னுடைய தலையின் முயரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிற தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். மோசேக்கு கிருபை கிடைத்தது. தாவீதுக்கு கிருபை கிடைத்தது. 2 சாமுவேல் 15:25 தாவீது ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போய் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதுக்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். கிருபை கிடைத்தது. எஸ்ராவுக்கு கிருபை கிடைத்தது. எஸ்ரா 9:8 எங்கள் அடிமைத்தனத்துல எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எஸ்ராவுக்கு கிருபை கிடைத்தது. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையை தருவார். கிருபை என்றால் என்ன? ஈவு. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தயை பாராட்டுவது கிருபை. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது. எஸ்தர் 7:3 ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரயுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, ஆண்டுடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கு, கவலைப்படாது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசந்த கிட்ட ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you for God bless you.